ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். அதாவது அசிட்டிக் ஆசிட் அமோனியம் ஹைட்ராக்சைடு இவங்க ரெண்டு பேரும் வீக் தான். இவங்க ரெண்டு ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் அசிட்டேட்டையும் வாட்டரையும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே எப்படி அந்த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நமக்கு என்ன வந்திருக்குமா, அமோனியம் அசிட்டேட் வந்திருக்கு, CH3 COO NH4. இது எப்படி தான் டிசோசியேட் ஆகும் அப்படின்னா CH3 COO மைனஸ் ஆகும், NH4 பிளஸ் ஆகும் டிசோசியேட் ஆகும். ரெண்டு பேருமே வீக்ல இருந்து வந்திருக்காங்க. அதாவது கேட்டையானும் சரி ஆனையானும் சரி ரெண்டுமே வீக்ல இருந்து வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், வீக் பார்ட்ல இருந்து வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கவனித்தாங்களா, இந்த அசிட்டேட் அயான் என்ன பண்ணுதுன்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகி நமக்கு அசிட்டிக் ஆசிடையும் OH மைனஸ் அயானையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த அமோனியம் அயான் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடையும் பிளஸ் H பிளஸையும் கொடுக்கும். அப்ப ரெண்டு பேருமே, அதாவது ஆனையான் கேட்டையான் ரெண்டு பேருமே ரியாக்ட் ஆகிறனால இந்த ஹைட்ராலிசிஸ்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆனையானிக் அண்டு கேட்டையானிக் ஹைட்ராலிசிஸ். புரிஞ்சாயா? இதுக்கு நேம் ரொம்ப முக்கியம். 1 வேர்ட்ல கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ல 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ கேட்கலாம். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பேருமே ரியாக்ட் ஆகிறனால இவங்களுக்கு ஆனையானிக் அண்டு கேட்டையானிக் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு பேரு.